நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் எவ்வளவு தூரம்டா வரணும், அதான் வீட்டுக்கே வந்துட்டியப்பா, இதுக்கு மேல உழுகிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுடைய காலில் விழுந்திருக்காரு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி. பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தில் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் சீனா கிட்டையும் ரஷ்யா கிட்டையும் அவர் போட்டி போட முடியாது, தயாராக இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக காட்டுது. ஈரானை டம்மியாக்கி சவுதி அரேபியாவோடு அவர் கொண்டிருக்கக்கூடிய நெருக்கம் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்டில் ஒரு பெரிய போர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கே இடமில்லாமல் செஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஷியாவா சன்னியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டுமே ரெண்டு பிரிவுகளாக தான் இருக்குங்கிறதுனால அதில் பெரிய அளவிலான லாபத்தை ஈட்டக்கூடிய இடைத்தரகராக மாறி நிற்கிறாரு ட்ரம்ப். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு மிடில் ஈஸ்டில், அதோடு சேர்த்து ஆப்கானிடமிருந்து அவர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பேசிடலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய டாவோ அப்படிங்கிற இடத்துல வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ஒன்று நடக்குது. இந்த மீட்டிங்கில் மெய்நிகர் கான்ஃபரன்ஸ் வழியாக, டைரக்டாக வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக ட்ரம்ப் பேசுகிறார். அப்போது இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் ஏகப்பட்ட நாடுகள் இருக்காங்க. அந்த நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாருக்கும் அவர் முக்கியமான உரை ஒன்று நிகழ்த்துறார். உலகம் அமைதியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் வேர்ல்டு வார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறார். 60 லட்சம் உயிர்கள் மரித்து போனது, அதற்கு காரணம் பேராசை. அது மட்டுமல்ல, உலக போரில் அமெரிக்கா ஜெயிக்கிறதுக்கு ரஷ்யா அந்த டயத்தில் உதவி செய்ததை நான் இந்நேரம் நினைத்து பார்க்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ரஷ்யாவோடு நான் அன்பு பாராட்டுபவன், புட்டினோடு நல்லுறவோடு இருப்பவன். அந்த வகையில் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு புட்டின் மட்டும் உதவுனா பத்தாது. நீங்கள் ஒபக் நாடுகள் முழுவதுமாக இந்த எண்ணெயினுடைய விலையை குறைத்திருந்துறீங்க அப்படின்னா இந்த போரை இன்ன வரைக்கும் நடந்திருக்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ஒபக் ப்ளஸ்ன்னு தனியாக ஒன்று இருக்கே, இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு, இதில் யார் யார் எந்தெந்த நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சாதான் அவர் ஏன் இதை மையப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியும். அந்த வகையில் ஒபக் அப்படிங்கிற டீமும் ஒபக் ப்ளஸ் அப்படிங்கிற டீமும் இருவேறு டீம். இவங்க ரெண்டு பேருமே எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய நாடுகள். இந்த எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய நாடுகள் ரெண்டு டீமாக தனியாக பிரிஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த டீமோட ரேட் அப்படிங்கிறது அதிகரிக்கும் போது இவங்க கம்மி பண்ணுவாங்க. அப்போது ஒப்பக்கோட ரேட்டு கம்மியாகும் போது ஒப்பக் ப்ளஸ்னுடைய ரேட்டு அதிகமானா கூட இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான வேரியேஷன் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்கும் கிடைக்கும். இதனால் எண்ணெயோட ரேட்லையும் சரி, எண்ணெய்க்கான நட்டம் அப்படிங்கிறதுலையும் சரி, இந்த ஒப்பக்கும் ஒப்பக் ப்ளஸ் நாடுகளும் ஒன்று சேர்ந்து செயல்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்தில் எந்த நாடுகள் நட்டப்பட்டாலும் சரி ஒப்பக்கும் ஒப்பக் ப்ளஸ் நாடுகளும் நட்டப்படாது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய டீல். ஸோ இந்த இரண்டு எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய டீமும் யார் யாரெல்லாம் இதில் இருக்காங்கன்னா, ஒப்பக் டீமில் ஈரானும் சவுதி அரேபியாவும் இருக்காங்க. ஒப்பக் ப்ளஸ் டீமில் ரஷ்யா இருக்காங்க. ஸோ இந்த ஒப்பக் டீமில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவோடு ரஷ்யா நட்புறவு பாராட்டுதான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அமெரிக்கா நல்ல உறவோடு இருக்குது. அதுக்கான காரணங்கள்லாம் சிலது இருக்குது, நான் அதை சொல்கிறேன். ஈரானோடு ட்ரம்ப்புக்கு எப்பயுமே 7.5 நாட்டு சனி தான். அது சுலைமானி அவர்களுடைய மரணம் நிகழ்ந்த போது நடந்த நிகழ்வுகளும் சரி, அதற்கு பிறகு ட்ரம்ப்பினுடைய ஆட்சி காலத்தில் ஈரானுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில் பெரிய உறவுலாம் இருக்காது. அதனால தான் ட்ரம்ப் பதவி ஏற்கிறத கூட ஈரான் பெரிய அளவில் விரும்பலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இடையில் நடந்த சம்பவங்களை வச்சு நீங்கள் கோர்த்து பார்த்துக்க முடியும். அப்போது இந்த அமைதி வேணும் அப்படின்னா, நீங்கள் உக்ரைன் போரை நிறுத்தணும்னா நீங்கள் ஒப்பக் நாடுகள் என்ன பண்ணணும்னா எண்ணெயருடைய ரேட்டை கம்மி பண்ணுங்கள், வட்டி விகிதத்தை கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை ட்ரம்ப் சொல்லியிருக்கார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு முதல்ல உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி சம்மதம் தெரிவிப்பாரான்னு கேட்டால் அவர் தான் காலில் விழுந்துட்டார். எப்போனாலும் நான் பேச்சுவார்த்தைக்கு தயார், ரஷ்ய அதிபர் புட்டின் கூப்பிட்ட இடத்துக்கு நான் வர்றேன்,
இதுக்கு மேலே என்னால் முடியாது குருநாதா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துட்டார் உக்ரைனுடைய அதிபர். இது எல்லாத்தையும் தாண்டி இதற்கு ஆப்போசிட்டாக இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. உக்ரைனோட 100 ஆண்டு காலம் வாழ்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காரு யூகேவினுடைய ஸ்டாமர். பதிலுக்கு ரஷ்யா என்ன தெரியுமா பண்ணுச்சு, நீ உன்னுடைய நிழல் ஸ்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஷேடோ ஸ்டோம், அந்த மிசைல்லாம் வச்சு எனக்கு பெரிய ஆட்டம் காமிச்ச, அதனால் என்னுடைய உளவு கப்பல் ஒன்று உன்னுடைய அண்டர்சி கேபிளில் வாட்ச் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கு, முடிஞ்சால் தடுத்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, யூகேவினுடைய மிக முக்கியமான ஏரியாக்கள் ராயல் நேவி இன்டெலிஜென்ஸ் அவங்க மிக முக்கியமான விஷயத்தை மோப்பம் முடிச்சிருக்காங்க. சொல்லக்கூடிய விஷயம், ரஷ்ய உளவு கப்பல் எங்களுடைய கடல் ஏரியாவை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்களுடைய எல்லையில் ரஷ்யாவினுடைய உளவு கப்பல் நிற்குது அப்படிங்கிறது நினைக்கும் போதே எங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஸ்டாமரை மட்டுமல்ல, யூகே மக்களையே முடிச்சு விட்டுருவாரு போகிற ரஷ்ய அதிபர் புட்டின். உக்ரைன் போகிற முடிவுக்கு கொண்டு வந்துட்டு பலவீனமாக இருக்கக்கூடிய யூரோப்பிய நாடுகளுடைய மிக முக்கியமான ஒரு நாடாக இருப்பது தான் இந்த யூகே. லண்டனை முடிச்சு விட்டுருவார், அதனால் பார்த்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தன்னுடைய ட்ராவலை ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கார். ஒவ்வொரு நாடுகிட்டையும் போய் ஆதரவு கேட்கக்கூடிய வேலையில் இப்போ யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஈடுபட்டிருக்கார். ஏன்னா ரஷ்யா சைட்லேருந்து சொல்லிட்டாங்க, உனக்கு மிகப்பெரிய அளவிலான ஆப்பு இருக்குப்பா அப்படின்னு. ஸோ இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உக்ரைனோட இருக்கக்கூடிய உறவை யூகே முறிச்சுக்கலை அப்படின்னா யூகே காலி தான். 2016க்கு பிறகு ட்ரம்ப் பொறுப்பேற்ற காலகட்டத்தில் அவர் முதலாக அரசு முறை பயணமாக சவுதி அரேபியா போயிருந்தார். சவுதி அரேபியாவினுடைய கிங்கு அப்போ மரணம் அடைஞ்ச போது கூட சவுதியினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் தான் அடுத்த ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கு ட்ரம்ப் ஆதரவும் தெரிவிச்சிருந்தார். அதனால் சல்மான் அவர்கள் ட்ரம்ப்போடு ரொம்ப நெருங்கிய உறவில் இருக்கக்கூடியவர். ட்ரம்ப் பொறுப்பேற்றுக்கிட்டதற்கு பிறகு முதல் வாழ்த்து சவுதியிலிருந்து தான் போச்சு. அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு இடையில நட்பு. அந்த வகையில் இப்போது சவுதி கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திருக்கு. ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக 56 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் முதலீடு செய்கிறோம் அமெரிக்காவில் அப்படிங்கிற விஷயத்தை இப்போது முகமது பின் சல்மான் அறிவிச்சிருக்கார். இது ட்ரம்ப்பை பெரிய அளவிலான மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திருக்கு. இனிமேல் மிடில் ஈஸ்டினுடைய கிங் மேக்கர் நீ தாண்டா தம்பி, போடா வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி தனக்கான பட்டத்தையும் வாரி வழங்கியிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். முகமது பின் சல்மானுக்கு பெரிய மகிழ்ச்சி. காரணம் என்னென்னா, ஏமன் அண்டு ஈராக் இந்த எல்லைகளில் தான் சவுதி அரேபியா பங்கு போட்டுக்குது. ஏமனோட ஒரு போரை நடத்தி அதில் தோல்வியும் இல்லை வெற்றியும் இல்லை சவுதி அரேபியாவுக்கு. ஈராக்கோடு எப்பயுமே அவங்களுக்கு சில குடைச்சல்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ரெண்டு நாடுகளையும் தன்னுடைய கைவசமாக வச்சுருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஈரான். ஸோ மிடில் ஈஸ்டில் ஈரான் ஆதிக்க சக்தியாக இருக்க போகுதா இல்லை சவுதி அரேபியா ஆதிக்க சக்தியாக இருக்க போகிறதா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதற்கான பதிலையும் கொண்டு வச்சார் ட்ரம்ப். சிரியாவில் ஆட்சி மாற்றம், ரஷ்யாவுக்கே ஓடி போயிட்டார் சிரியாவினுடைய அதிபர். அதற்கு பிறகு இன்னொரு பக்கம் பேரலில் லெபனான்லேயும் ஆட்சி மாற்றம். புதிய பிரசிடெண்ட்டை அமெரிக்காவினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய ஜோசப் அவரை கொண்டு போஸ்டிங்கில் உட்கார வச்சார். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய மிகாட்டியையும் பதவியிலிருந்து தூக்கி ஐசிசியினுடைய ஜட்ஜை கொண்டு உட்கார வச்சார். ஹிஸ்புல்லாவினுடைய பவரும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. ஆனால் ஹிஸ்புல்லாவுக்கு இறை போடக்கூடிய வகையில் லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் படைகளை எல்லாத்தையும் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நமக்கு குடியரசு நாள் அதோட வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அறிக்கையும் கொடுத்துட்டார். ட்ரம்ப் சொன்னால் அவங்க செஞ்சு தான் ஆகணும். லெபனானில் அமைதி திரும்பிடுச்சு, சிரியாவில் அமைதி திரும்பிடுச்சு. இதெல்லாம் யாருக்கு வச்ச ஆப்பு அப்படின்னா ஈரானுக்கு வச்ச ஆப்பு. கடைசியாக ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி படைகளுக்கு ட்ரம்ப் வச்ச ஆப்பு என்ன தெரியுமா? மறுபடியும் அவங்கள ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க, இவங்கெல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு. அந்த லிஸ்ட்டில் ஹவுதிகளை மறுபடியும் கொண்டு ட்ரம்ப் சைன் போட்டு வச்சுருக்கார். ஸோ அப்போ எளிமையாக இனிமேல் ஏமனை வேட்டையாடுவதற்கான வாய்ப்பையும் இந்த ஹவுதிகளுக்கு ட்ரம்ப் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எச்சரிக்கையும் கொடுத்துருக்கார். அதன் காரணமாக ஹவுதிகள் என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்திற்கு மேலே அவங்க சிறைப்பிடிச்சு வச்சுருந்த யூகே கப்பலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மாலுமிகளையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹவுதிகளே பேக் ஃபயர் ஆகிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுப்பியிருந்தாங்க. ஸோ ஈரானுடைய ஆதரவு அப்படிங்கிறது ஏமனுக்கு இருக்குது. இவங்க எல்லாம் ஷியா பிரிவுக்காரங்க.
இதே நேரத்தில் சவுதியை பொறுத்தளவில் ஷன்னி பிரிவு முஸ்லீம்கள் இருக்காங்க. அப்போது ஷியாவா சன்னியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருவரும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் தன்வசப்படுத்தி இருந்தது சவுதி அரேபியா. ஆனால் 1979 பிறகு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதியதொரு மாற்றங்களை ஏற்படுத்தினது ஈரான். அப்போது ஷியா சன்னின்னு சொல்லிட்டு 2 பிரிவுகளாக பிரிஞ்சு நிற்கக்கூடியதில் இப்போது அதற்கான பிரதிபலனை யார் இப்போ அனுபவிக்க போகிறான்னா ட்ரம்ப் தான் அனுபவிக்கிறார். ஸோ சன்னி பிரிவை நான் தேர்ந்தெடுக்கிறேன், அவங்கள என்னுடைய கைவசம் வச்சுக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது சவுதி அரேபியா முழுவதுமாக யுஎஸ்ஏவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் நிற்கிது. இதன் காரணமாக இராணுவ தளவாடங்கள், தன்னுடைய மிசைல் எல்லாத்தையும் சவுதி அரேபியாவில் கொண்டு போய் வைக்கிறதுக்கான வாய்ப்பையும் அமெரிக்கா எடுத்துக்கும். ஸோ மிடில் ஈஸ்டினுடைய கிங் மேக்கர் யார்? இப்போதைக்கு சவுதி அரேபியான்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. இது பத்தாததுக்கு ஆப்கானிஸ்தான் இருக்குல்ல, நம்ம ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா இல்லையா, இப்படி தான் எல்லைகள் வரும். இப்போது இதில் $7 பில்லியன் அளவிற்கு பைடனுடைய காலகட்டத்தில் 2021 ஆப்கான்லேருந்து நம்முடைய யுஎஸ்ஏ படைகள் எல்லாம் வெளியில் வந்தாங்க. அப்போ வெளியில் வருவதற்கு காரணம் பார்த்திங்கன்னா தாலிபான்கள் கொடுத்த குடைச்சல். அதன் காரணமாக அவங்க எல்லாருமே வெளியில் வரும்போது $7 பில்லியன் அளவிற்கான மிசைல்ஸு, அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே அமெரிக்கா விட்டுட்டு வர வேண்டிய சூழல் இருந்தது. இப்போது அமெரிக்காவினுடைய அதிபராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய ட்ரம்ப்பு எனக்கு அதை திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தாலிபான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்க போய்யா அப்படின்ட்டாங்க. செம கெத்தில் அப்படின்னு நம்ம நினப்போம். அடுத்து ட்ரம்ப் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு கேள்வியாக இருக்குது. சைனாவை போகிற போக்கில் பாராட்டிட்டு போயிருந்தார் ட்ரம்ப்பு. முதல் நாள் இனாகரேஷன் அப்போவே உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு சைனா உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் முன் வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை, சைனாவை நீங்கள் பகைச்சிக்க முடியாது, நம்மளுடைய ட்ரேடு பார்த்திங்கன்னா விவசாயங்கள் நம்ம பண்ணுறது வீட் பண்ணுறோம், பீஃப் ஏற்றுமதி பண்ணுறோம், தவிர கார்ன் ஏற்றுமதி பண்ணுறோம். இது எல்லாமே எங்கே அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா சைனாவில் தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. அமெரிக்கா நம்பி இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச விவசாயத்தையும் கெடுத்துறாதீங்கன்னு விவசாயிகள் மறைமுகமாக வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைக்கு பிறகுதான் சீனாவினுடைய வல்லமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் உணர்றாரு. அதனால தான் உக்ரைன் போகிற முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல 10% மட்டும் அந்த இறக்குமதிக்கான வரியை உயர்த்திருக்கார். இதுதான் ட்ரம்ப் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஸோ சைனாவை உதவிக்கு கூப்பிடுறாரு. ரஷ்யாவோட ஆல்ரெடி அவர் டைஅப்பில் தான் இருக்கார். இப்படிப்பட்ட நிலையில் சைனா ஈரானோடு ஒரு பெரிய உறவு கரம் நீட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சைனாவில் இருந்து ஈரானுக்கு மிசைலை இயக்கக்கூடிய, அதாவது பெரிய பெரிய கனரக மிசைல்ஸ்லாம் இருக்குல்ல, வானத்தில் போய் இன்னொரு நாட்டை அட்டாக் பண்ணும்ல, அந்த மிசைலை இயக்கிறதுக்கான எரிபொருள் தேவை. அப்போது அந்த எரிபொருள் ஈரான்கிட்ட கிடையாது, மிசைலை இயக்கிறதுக்கான எரிபொருள். அப்போது அதில் ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் எல்லாமே சூப்பர்வாக செஞ்சு வச்சுருக்கு சைனா. ஆனால் சைனா இப்போதைக்கு யாரோடையும் போர் பண்ணலை. ஈவன் தைவானை கைப்பற்றுவோம் அப்படின்னு தான் அறிவிச்சிருக்காங்களே தவிர இன்ன வரைக்கும் அவங்கள ஆக்குப்பை பண்ணலை. ஸோ சைனாவுக்கு இப்போ எந்த நெருக்கடியும் இல்லாத இருக்கிறதுனால 1000 டன் அளவிற்கான எரிபொருளை உடனே ஷிப்பில் இந்தோனேஷியா வழியாக ஈரானுக்கு கடத்துகிறாங்க. இதில் மிக முக்கியமான பொருள் என்னென்னா சோடியம் பெர்க்ளோரைடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கெமிக்கலையும் நிரப்பி அனுப்புகிறாங்க. ஸோ இந்த கெமிக்கல் பத்திரமா 2 கப்பலில் ஈரானுக்கு போய் சேரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அப்போ சைனா என்ன பண்ணுறாங்க, ஈரானோடு நல்ல நட்புறவில் இருக்காங்க. ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, ஈரானோடு ஒரு பெரிய டைஅப் பண்ணி வச்சுருக்காங்க. யூகே 100 ஆண்டு கால ஒப்பந்தத்தை யுக்ரைனோட கேன்சல் பண்ணலைன்னா யூரோப்பியன் யூனியனுக்கும் ஆபத்து. ஸோ ரஷ்யா யூரோப்பியன் யூனியனை எதிர்த்து சண்டை போடுது. சீனா மிடில் ஈஸ்டில் தனது ஆதிக்கத்தை செலுத்துது. ஸோ ட்ரம்ப் இப்போ என்ன பண்ணுறாரு, சீனாவுக்கும் கொக்கி போடுறாரு, ரஷ்யாவுக்கும் கொக்கி போடுறாரு. வர்த்தக போர் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்க போகுது. யார் பெரிய ஆள் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு பணம் வச்சுருக்கிறவன் தான் பெரிய ஆள். டாலரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சால் கூட டாலருடைய மதிப்பு குறையாத அளவிற்கு நம்ம எப்படி பார்த்துக்க முடியும், அப்போனா தாண்டா நம்ம கிங்காக இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் நீ கிங் மேக்கராக இருன்னு சவுதிக்கு இப்போது வளவரிச்சிருக்கார். சீனாவோடையும் நட்பு பாராட்டுறார். இப்போ புரியுதா ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய போருக்கான ஆயுதம் அப்படிங்கிறது வாள் வச்சுருப்பேன், கத்தி வச்சுருப்பேன், ஆனால் சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய சூசகமான மந்திரம். இது வெற்றி பெறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.